இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது சாட் ஜிபிடி என்றால் என்ன, அதுவும் 2025 சாட் ஜிபிடினா என்றால் என்ன. ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகுனது சாட் ஜிபிடி 2022, ஆனால் சாட் ஜிபிடி அதே நிலைமையில தான் இருந்துச்சானா இல்லை, நிறையா ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்குது. ஸோ மோஸ்ட் அப்டேட்டடாக இப்போ 2025 ஜனவரியில் சாட் ஜிபிடி என்றால் என்ன. இந்த வீடியோ நீங்கள் பிகினராக இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிய போகுது சாட் ஜிபிடியை பற்றி. இல்லை நீங்கள் ஈவன் சாட் ஜிபிடியை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருந்தாலுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முடிகிற நேரம் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனோ இல்லை புது ஃபீச்சரோ உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஃபீச்சர் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது ஈவன் 1 வீக் முன்னாடி தான் ரிலீஸே ஆச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் சாட் ஜிபிடி? சாட் ஜிபிடி பேசிக்காக இது தான் நெக்ஸ்ட்டு வைரல் பெரிய திங்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்கே திரும்பினாலும் சாட் ஜிபிடிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட வெப்சைட் தான் மோஸ்ட் விசிட்டட் வெப்சைட் ஆஃப்டர் கூகுளாக இருக்குது. மொபைல் ஆப் ஸ்டோரில், ஆண்ட்ராய்ட் ஸ்டோரில் எல்லாமே அந்த ஆப் தான் பெருசாக போகுது. எங்கே திரும்பினாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு அளவுக்கு கூட நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். சாட் ஜிபிடிங்கிறது 2 வேர்டு, சாட் அண்ட் ஜிபிடி. சாட்டுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே அதை சாட்டுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜை நீங்கள் சேட்டிங்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சேட்டிங்கிறது நாங்கள் அந்த ஏஐயோடு சேட் பண்ணுறது. ஜிபிடிங்கிறது தான் இங்கே அந்த ஏஐ. பேசிக்காக ஜிபிடி ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனி டெவலப் பண்ண ஏஐ மாடல். ஓப்பன் ஏஐ தான் சாட் ஜிபிடியோட கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ப்ரொடக்ட்னா மெட்டா கம்பெனி. அதே மாதிரி கூகுள் ப்ரொடக்ட்னா ஆல்ஃபபெட் கம்பெனி. அதே மாதிரி சாட் ஜிபிடி ப்ரொடக்ட், அதில் கம்பெனி ஓப்பன் ஏஐன்னு சொல்கிறது. ஸோ சாட் ஜிபிடிங்கிறது இந்த ஏஐ மாடல்னு சொல்லுவோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐயோட சேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கிற ப்ரொசீஜரை தான் அவங்க ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு சாட் ஜிபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேட் மூலமாக நீங்கள் ஏஐ இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். சாட் ஜிபிடி மொபைல்லையும் அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஆப்பை ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்குது, ஐஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு வெப் ப்ரௌசர் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக எந்த இன்டர்நெட் ப்ரௌசர் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கணும், இல்லை சாஃப்ட்வேர் இருந்தாலும், இல்லை வேறு நிறையா சாஃப்ட்வேர்ஸும் ஏபிஐங்கிற ஒரு கோடிங் ரிக்வெஸ்ட் மூலமாக அவங்களோட சாஃப்ட்வேர் இல்லை வேறு சாஃப்ட்வேர்லேயும் சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸு இல்லை அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க சாஃப்ட்வேர் மூலமாகவும் கொண்டு வந்துடலாம். கரண்ட்லி சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ரைஸிங் பிளான் இருக்குது. ஒன்று ஃப்ரீங்கிறது பேசிக் சப்போர்ட்டோட ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இமெயிலே இல்லாட்டினா கூட நீங்கள் டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், மெமரி ரிட்டென்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வர நேரம் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி பேசிக் ஃப்ரீ ஆப்ஷனும் ஒன்று இருக்குது. இதுவும் மொபைல்லேயும் ஒர்க் ஆகும், வெப்லேயும் ஒர்க் ஆகும். ஏபிஐ அலவுட் இல்லை ஃப்ரீயில். ரெண்டாவது $20 மந்த்னு ஒரு பிளான் இருக்குது, ப்ரோ பிளான்னு சொல்கிறது. இது மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சாட் ஜிபிடியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுவுமே மொபைல் மற்றது கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுங்கிறது என்டர்பிரைஸ்னு ஒரு பிளான் இருக்குது. அது $200 per மந்த்னு வரும். அது பல்க் ரிக்வெஸ்ட், ஒரு பெரிய கம்பெனி, ஆர்கனைசேஷன், அன்லிமிட்டட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்டோட கொடுக்குறது. அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ரோவே போதும், இல்லை ஃப்ரீ கூட ஓகேயாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைஸிங் பிளான். இப்போ இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடின்னு நான் ஈஸியாக ஏஐ மாடல்னு சொன்னேன். ஆனால் ஏஐ மாடல்னா என்ன, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஐ மாடலுங்கிறது அது ஒரு வகையான எல்எல்எம்னு சொல்லுவேன். எல்எல்எம்ட மீனிங் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்னென்னா அது ஒரு ஏஐ சிஸ்டம் கேப்பபிள்.
ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் நான் சொல்கிறேனே, அது ஒரு ஏஐ டேட்டா பேஸ் சிஸ்டம்னு நினச்சிக்கொள்ளுங்க. அது ஒரு நீங்கள் இந்த மாதிரி படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரு ஏஐ டெக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதில் யூசேஜ் வந்து ஹியூமனுக்கு யூஸ் ஆகிற ஜென்ரேட்டிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை பெரிய அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அதோட டேட்டா பேஸு, அதோட அனாலிட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் ஒரு செட் ஆஃப் ப்ரோசஸ்க்குள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கேதர் பண்ணுறது. ஒரு ஏஐ எதுவும் சொல்லணும் இல்லை மாடலை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா நிறையா இருக்கணும், அப்போ தான் அதை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை கேதர் பண்ணி ப்ரீ ப்ரோசஸ்ன்னு சொல்லி அந்த டேட்டாவை அந்த மாடலுக்கு எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு ரெடி பண்ணி அதுலேருந்து மாடலை ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி வெளியில் வர்றது தான் ஒரு எல்எல்எம் மாடல். ஜிபிடி சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற எல்எல்எம் மாடலோட பேர் வந்து ஜிபிடி. அதுவும் ஜிபிடி வந்து ஒரு வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி லான்ச் ஆகிற நேரம் யூஸ் பண்ண ஜிபிடி வந்து 3.0 3.5 வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக நாங்கள் 3.5லேருந்து 4.0க்கு போனோம். 4.0லேருந்து இப்போ O1 மாடல்னு வந்திருக்கோம். அதுதான் லேட்டஸ்ட் மாடல். அதுலேயும் ஸ்பெக்குலேஷன் இருக்குது. GPT-5 கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்கிற ஸ்பெக்குலேஷன் இருக்குது. இப்போதைக்கு O1 மாடல். பேசிக்காக இதெல்லாம் வேர்ஷன் நம்பர். அவங்களோட ஜிபிடி மாடல் ஒன்று தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு புது டேட்டா செட் கொடுத்து புது அந்த நான் சொல்கிற ப்ரீ ப்ரோசஸாக இருக்கட்டும் ஃபைன் டியூனிங் பண்ணி நிறையா டேட்டா இன்புட் கொண்டு வந்து அந்த மாடலை பெட்டராக்கி நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் ஏஐ யூஸ் பண்ணுற நேரம் அந்த மாடலை வச்சு இன்னும் பெட்டராக கொடுக்குறாங்க. ஸோ மாடலுங்கிறது ஜிபிடிங்கிறது தான். ஆனால் வேர்ஷன் நம்பர் மட்டும் அந்த மாடல் பெட்டராக அந்த நம்பர் மாறிக்கிட்டு வரும். இல்லை அந்த கம்பெனி வந்து சீக்வன்ஷியலாக தான் போகணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் GPT-4க்கு அப்புறம் நாங்கள் O1ன்னு ஒன்று போயிட்டோம். ஸோ அது மாதிரி மாடல் நம்பரோ நேமிங் கன்வென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எல்எல்எம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிபிடியால் என்னென்ன செய்ய முடியும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா 2022 ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஜிபிடி வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ஏஐ ஆப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் க்ரியேஷன் பண்ண முடியும், நிறைய சார்ட் ஆஃப் கோடிங், மியூசிக், ஸ்டோரி, எஸ்ஸே, ட்ரான்ஸ்லேஷன், சம்மரி, என்ன நீங்கள் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் ஹையர் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தரை ஒரு ஜாபுக்கு எடுக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட என்னென்னலாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே கேட்கலாம், அதை ரிப்ளை பண்ணி. இப்போயும் அதே தான். ஆனால் என்ன மாறி இருக்குன்னு சொன்னால் ஒன்று டெக்ஸ்ட்டையும் தாண்டி நிறையா ஃபீச்சர்ஸ் சாட் ஜிபிடிக்குள்ளே வந்திருக்குது. அது போக நீங்கள் டெக்ஸ்ட்டில் கிடைக்கிற குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபீச்சர்ஸை நெக்ஸ்ட்டு செட் பார்ட் இதில் சொல்கிறேன். இந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோன்னே குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் 2022 ஒரு ஓப்பன் ஹெண்டட் கொஷின் கொடுக்குறீங்கன்னா அதில் வர்ற ஆன்சரும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்லி குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனாலனா அவங்களோட எல்எல்எம் மாடலை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏபிஐ ரிக்வஸ்ட்டாக இருக்கட்டும், கோடிங் பண்ணுறீங்க, நிறைய சாட் ஜிபிடி ரேப்பர் சாஃப்ட்வேர்னு நிறையா இருக்குது. இன்டர்நெட்டில் ரொம்பவே பெரிய அது ஒரு சாஸ் மாடலாக போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னா சாட் ஜிபிடி ஏபிஐஸை வச்சு க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு வந்து இருக்கிற காஸ்ட் ஸ்டார்டிங்கில் கூடுதலாக இருந்தாலும் போக போக மாடல்ஸ் பெட்டர் ஆகிற நேரமும் அதே நேரம் கம்ப்யூட்டேஷன் காம்படிட்டர்ஸ் அதனால அந்த ரேட்டு கம்மியாகிக்கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த மூணுமே மாறினது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஆப்வியஸாக ரொம்பவே கூடிட்டு. ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே சாட் ஜிபிடியால் செய்ய முடியும். உங்களோட இமேஜினேஷன் தான் அதோட லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக போய்ட்டு ஒரு எஸ்ஸே எழுதித்தானாலும் எழுதி தரும், கொஷன்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும், இல்லை எனக்கு எக்ஸாம் ஹோம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லும். என்ன க்ரியேட்டிவ் ஜோக் சொல்கிறனாலன்னு நீங்கள் டெக்ஸ்ட்டில் என்ன செஞ்சாலுமே அதை சாட் ஜிபிடி செஞ்சு கொடுக்கும். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட வீடியோ பார்க்கலாம், நான் லிங்க் பண்ணுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதில் ப்ராக்டிக்கல் டெமோ யூஸ் கேஸை சொல்கிறேன். இப்போ நான் வர்றேன் மோர் ஃபீச்சர்ஸ்க்கு நான் சொன்னது அது தான். சாட் ஜிபிடினா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏஐ மாடல், அதில் நம்ம சேட் பண்ணுறது டெக்ஸ்ட் வழியாக செய்கிறதுங்கிறது பேசிக். ஆனால் இப்போ சாட் ஜிபிடியோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி அட்வான்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து
அது வந்து வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஃபுல் சாஃப்ட்வேர்ஸோ இல்லை கோடிங் கேப்பபிலிட்டிஸ் இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லா வகையான டேட்டாவையும் அனலைஸ் பண்ணோம், இல்லை ஜென்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனை ஒரு லைன் ஆஃப் கோடும் எழுதாமலே ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரி ஃபுல் கேப்பபிலிட்டியோடு இருக்குது. அட்வான்ஸ்ட் கோடிங்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சு செய்ய முடியும். அதுக்கான செப்பரேட் டியூட்டோரியல் இன்ட்ரெஸ்ட்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை போடுறேன் உங்களுக்கு. அது போக எல்எல்எம் மாடலில் ஜிபிடின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு எல்எல்எம் மாடல் பார்த்தீங்கன்னா டாலி E3ன்னு சொல்கிறது. அது வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மாடல். ஒரு மாடல் இருக்குது. இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒன்று இருக்குது, கோட் ஜென்ரேஷனுக்கு இருக்கும், டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு மாடல் இருக்கிற நேரம் டாலி ஈங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் ஜென்ரேஷன் மாடல். சேட் ஜிபிடிக்குள்ளே அது ப்ரீபில்ட்டாகவே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்சர் கேட்குறீங்க, ஏதாச்சும் ரைட் பண்ண சொல்கிறீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். அதே நேரத்தில் டிசைன் பண்ணுற ஒரு கிரியேட் மீ டிசைன், ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் ட்ரிகர் ஆகி சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஒரு இமேஜே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது ரியலிஸ்டிக் இமேஜாகவும் இருக்கலாம், கார்ட்டூன் இமேஜாக இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல எப்படி இமேஜ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணணும். இது எல்லாமே நான் டியூட்டோரியல்ஸில் கவர் பண்ணுறேன். அது போக மட்டும் இல்லாமல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸாக இருக்கலாம், சிஎஸ்வியாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை என்ன சார்ட் ஆஃப் அது குறிப்பிட்ட ஃபைல்ஸ் அப்டேட் அந்த என்ன சொல்கிறது அவங்களோட சப்போர்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த அவங்க சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபைல் டைப்பையுமே நீங்கள் அதுக்கு டிரெக்டாக அப்லோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் என்ன ஹெல்ப் வேணாலும் கேட்டாலும் அது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன்னா அதை அப்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேருந்து நான் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் அதால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா அந்த இமேஜ் ஃபைலை பார்த்துட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இமேஜ் ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மோஸ்ட் எல்எல்எம் இந்த மாதிரி சேட் இன்டர்ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, எல்எல்எம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை வந்து ஒரு கேதர் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி போஸ்ட் ப்ராசஸிங்கில் ஃபினிஷ் பண்ணுறது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு டேட்டாவை கேதர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண சரிக்கு அங்கே ஒரு நாலேஜ் கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று வந்துடும். ஏன்னா அந்த எல்எல்எம்க்கு அந்த டேட் வரைக்கும் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த டேட்டாவை வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற நேரம் ப்ராப்ளம் எங்கே வரப்போகுதுன்னு சொன்னால், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒன்று நடக்குதுன்னு கேட்குறேன், உங்கள் சிட்டிலேயோ ஒரு சர்ச்சில் கேட்குற நேரம் என்ன ப்ராப்ளம் ஆகுனா அது எல்எல்எம்க்கு அதை பற்றி தெரியாது. அப்போ அது வந்து அலுசினேஷன்னு ஒன்று பண்ணும். அந்த இடத்துல அதாவே ஜென்ரேட் பண்ண பார்க்கும், ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணும். அதை கவுண்டர் பண்ணவும் ஒரு ஏஏ அசிஸ்டட் சர்ச் இன்ஜினை உருவாக்கணுங்கிற இதுலேயும் நோக்கத்தில் கூகுளுக்கு எகென்ஸ்டாக கொண்டு வந்தது தான் சேட் ஜிபிடி சர்ச்னு சொல்கிறது. சர்ச்சுங்கிற டாகில் சேட் ஜிபிடியில் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு சேட் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அது வெப்பில் போயிட்டு ரிலவெண்ட் ரீசன்ட் இதை சர்ச் பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அது பேசிக்காக சர்ச் இன்ஜின் தான் கூகுள் மாதிரி, ஆனால் ஏஐ அசிஸ்டட் சர்ச் இன்ஜினாக இருக்கும். ஸோ அது இருக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா, ஈவன் ஒரு எல்எல்எம்ட நாலேஜ் டேட் கட் ஆஃப் ஆயிருந்தாலும் நீங்கள் அதை சர்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேட்குறது மூலமாக அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் இமேஜ் டேட்டா கிடைச்சதுனால அதிலிருந்து அது பெட்டராக ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் சேட் ஜிபிடி வாய்ஸ் மோட், இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஏன்னா நான் சேட்டிங்கிறத முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். சேட்டிங்னு நல்லா யோசிச்சு பார்த்தா வெறும் டைப்பிங்கில் மட்டும் நடக்காது. நீங்கள் சில நேரம் பேசலாம், வாய்ஸ் பேசுகிறதும் சேட்டிங்னு தான் சொல்லுவோம். இல்லை வீடியோ கால் பண்ணலாம், அதுவும் சேட்டிங்னு தான் சொல்லுவோம். ஸோ சேட் ஜிபிடி இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வாய்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தனி வீடியோவே நான் அதுக்கு மேக் பண்ணுறேன். அதில் பேசிக்காக நீங்கள் தமிழில் சேட் பண்ணலாம், இங்கிலீஷில் சேட் பண்ணலாம், ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ரிமெம்பர், இது ஒரு சீரியோ இல்லாட்டி கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்காது. இது ரொம்ப அட்வான்ஸ். ரியல் டைமில் எல்லாத்தையுமே ப்ரோசஸ் பண்ணும். ரியல் டைமில் கேட்குற எல்லா கொஷனையும் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பேசலாம், இன்டரப்ட் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எல்லாமே கரெக்டாக அது சொல்லும். ஸோ இது சேட் மோட் வாய்ஸில் இருக்கும். இது மொபைல் ஆப்லேயுமே ஒர்க் ஆகும், இல்லாட்டினா வெப் இன்டர்ஃபேஸ்லேயும் ஒர்க் ஆகும். தனி வீடியோ நான் அதுக்கு மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வாய்ஸ்.
வீடியோ ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, வீடியோ மோட்னு இருக்குது. இதுலேயுமே 2 வகையான சாட் ஜிபிடிக்கு வீடியோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வீடியோ ஜென்ரேஷன்னு சொல்கிறது. வீடியோ ஜென்ரேஷன்னா என்னென்னா, பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது ரியலிஸ்டிக்காகவும் ஹியூமன் மாதிரி லைஃப் மாதிரியே க்ரியேட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு அனிமேட்டடோ இல்லை ஒரு கார்ட்டூன் சம்மந்தமான வீடியோவோ கூட நம்ம கேட்கலாம். அதுக்கு நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு பேர் சோரா ஏஐன்னு வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, சாட் ஜிபிடி ப்ரோ மெம்பர் $20 கட்டுறவங்களுக்கும் அது அலவுட் ஆக்சஸ் 50 வீடியோ வரைக்கும் ஒரு மந்த்துக்கு மேக் பண்ணலாம். ஆனால் அவங்க சாட் ஜிபிடிங்கிற அந்த ஆப் இல்லை அந்த வெப் ப்ரௌசர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவங்க அந்த ஃபீச்சரை கொண்டு வராமல் தனியாக sora.ai வெப்சைட்டுக்குள்ளே வச்சுட்டு சேம் சாட் ஜிபிடி க்ரெடென்ஷியலை வச்சு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வீடியோ ஜென்ரேஷன் ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வீடியோ அனாலிசிஸ் ஃபீச்சரும் வச்சுருக்காங்க. நான் வாய்ஸ் மோட் சொன்னேனையா, அதுலேயே போனீங்கன்னா கேமரா டர்ன் ஆன் பட்டன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காமிக்கிறது எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி விஷுவலாக பார்த்து இந்த பார்க்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னத்தை அந்த ஒரு ஃபோன் கேமராவில் காமிக்கிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என் கேமரா ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு முன்னாடி நான் ஒரு மைக்கை பார்க்குறேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லும். இது மைக்கு, இது என்ன மாடல் மைக்கு, இதில் என்ன நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்கிறது எல்லாத்தையுமே கெஸ் பண்ணும். ஸோ விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸும் வந்துட்டு, அது போக இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த ஒரு வீக்குள்ளே தான் ஆகுது டைம் வந்து சாட் ஜிபிடி ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ்னால் பேசிக்காக டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டூ பண்ணுறதுக்கு. அது என்ன மெயின் ரீசன்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக இவ்வளோ நாள் ஆன்சர் கேட்குறோம், அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ரிப்ளை பேக். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் டாஸ்கோடு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே ரீசனிங் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் வெறும் இன்பில்ட் வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட மவுஸ் மூவ் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணி என்ன டேட்டா வேணுமோ அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரும். எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ், நான் சென்னைக்கு போகணும்னு நினச்சேன்னா எனக்கு இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யணும்னா என் டார்கெட் லொக்கேஷனை வச்சு சர்ச் பண்ணும், வர்ற ரேங்கிங் வெப்சைட் எல்லாமே ஓப்பன் பண்ணும், அதுலேருந்து ஆக்டிவாக அவைலபிள் இருக்கிற சீட்ஸை பார்க்கும், அந்த டேட்டை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும், அதுலேருந்து கம்மி ரேட்டை பண்ணி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி கடைசியில் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது எல்லாமே சாட் ஆப்ரேட்டர்ஸ். இது இன்னும் பேட்டா மோடில் தான் இருக்குது. அதுவும் இது என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அலவுட் இருக்குது. ஆனாலும் இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட் போடுங்க, நான் அதை வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்டா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சாட் ஜிபிடி டாஸ்க்ஸ்னு. இதுவும் பேட்டா மோடில் தான் இருக்குது. வேறு சாட் ஜிபிடியில் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ரிமைண்டர்ஸாக இருக்கட்டும், டாஸ்க்குகள் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே புதுசாக கொண்டு வந்திருக்கு. அந்த மோடில் நீங்கள் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடியை உங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ட்ரை பண்ணும். அதையுமே நான் வந்து செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன், அந்த ப்ராக்டிக்கல் வீடியோ டெமோவில் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாம் இப்போதைக்கு 2025 இந்த டைம் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பழைய வீடியோ யாராச்சும் சாட் ஜிபிடியை பார்த்து க்ரியேட் பண்ணியிருந்தால் அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே அங்கே மென்ஷன் ஆகிருக்காது. ஏன்னா அந்த டைமில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் க்ரியேட்டே ஆகலை. ஸோ இந்த டைமில் இப்போ க்ரியேட் ஆகி அதுதான் இந்த சேனலில் இந்த ஸ்பெசிஃபிக் பிளேலிஸ்ட்டோட நோக்கம். ஏஐ தமிழ் எதுக்குன்னு சொன்னால், ஏஐ தமிழில் என்னென்ன டெக் அட்வான்ஸ்மெண்ட், புது நியூஸ் வருது, புது சாஃப்ட்வேர் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இதை எல்லாமே நான் அதில் கவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக சாட் ஜிபிடி இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்துடுவோம். அதுக்கு பேர் ஏஜென்ட் ஸ்டோர். ஏஜென்ட் ஸ்டோரை வந்து எப்படி சொல்லலாம்னா ஜிபிடிஸ்ன்னு சொல்லலாம். பேசிக்காக ஜிபிடிஸ்லாம் என்னென்னா, நான் சாட் ஜிபிடிங்கிறது ஒரு பெரிய மாடல்னு சொல்லிட்டேன். அதுக்கு எல்லாத்தையும் பற்றி தெரியும், எப்படின்னு எல்லா நாலேஜும் இருக்கும். இந்த ஜிபிடிங்கிறது என்னென்னா, அதுலேருந்து ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாவை கொடுத்து ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து இது அஃபிஷியலாகவும் ஓப்பன் ஏஐயே க்ரியேட் பண்ணியிருக்கும், இல்லை வேறு யூசர்ஸும் க்ரியேட் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம். எதனால அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து சொல்லியிருந்துச்சு, ஒன்று
அவங்க க்ரியேட் பண்ணுறதை ஷேர் பண்ணணும்னு அந்த ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்று மொனடைசேஷன். எவ்வளவு பேர் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களோட ஜிபிடியா அதுக்கேற்ற மாதிரி மொனடைசேஷன் சேட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமை யூஎஸில் லான்ச் பண்ணுறன்னு பிளான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜிபிடி டோட்டலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணி அது பெட்டராக யூசர்ஸ்ட்டை ரிசீவ் ஆகுறதுனால கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டில் அன்ஷுவர் அபவுட் த ஃப்யூச்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற தனி வீடியோவில். ஜிபிடி என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை உங்கள் ஏஐக்கு ஒரு ரோல் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ ஜிபிடி நான் க்ரியேட் பண்ணி நீ ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்து ஃபிட்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டா நான் சும்மா போய் சேட் ஜிபிடியில் நான் வாட் ஷுட் ஐ ஈட் டுடேன்னு சொன்னால் ஒரு ஆன்சர் வரும். அதே இது அந்த ஜிபிடியில் போயிட்டு நான் கேட்டால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் ஜிபிடி. ஒரு பர்சனாலிட்டியை க்ரியேட் பண்ணிடலாம், ஒரு யூனிக் ஸ்பேஸை அந்த ஏஐக்குள்ளேயே க்ரியேட் பண்ணிடலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சரௌண்டிங்காக செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் பிளான் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா சேட் ஜிபிடியில் போய்ட்டு பிஸ்னஸ் பிளான்னு சொன்னால் அதில் ரேண்டமாக இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணோம். அதே ஜிபிடியில் போய்ட்டு அதில் ட்ரெயின் பண்ண ஒரு ஜிபிடி டேட்டா கொடுத்து ஃபைல்ஸ் கொடுத்து எல்லாமே ட்ரேட் பண்ணி ப்ராம்ப்டிங் ஒழுங்காக பண்ணி, ப்ராம்ப்டிங்கிறது ஒரு சீக்ரெட் டெக்னிக் மாதிரி ஏஐ பொறுத்த வரைக்கும். எப்படி கரெக்டாக கேட்குறது ஏஐட்ட அப்போ டேட்டா வருது, அது தனி வீடியோவாக வரும். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற பிஸ்னஸ் பிளான் ஜென்ரலில் கேட்குறதுக்கும் அதுக்குன்னே ஃபோக்கஸ்டாக ரெடி பண்ணி செஞ்சுருக்க ஜிபிடியும் வேறு ஆன்சர்ஸ் கொடுக்கும். இதுலேயுமே ஜிபிடிலேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, யூஸ்லெஸ்ஸும் இருக்குது. அது எப்படின்னா சில நேரம் நீங்கள் ஜிபிடிக்கு கொடுக்குற இன்புட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தான் அதோட குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நிறைய அன்சர்டினிட்டிஸும் இருக்குது சேட் ஜிபிடி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது ஏஐ லான்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, புது டெக் லான்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டீப்சீக் சேட் ஜிபிடியோட பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிறாங்க, சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி, ரொம்ப கம்மியான ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சரௌண்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இவ்வளோத்தையும் பேசிக் நாலேஜ் சேட் ஜிபிடிக்கு எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இதுலேயுமே முடிகிற நேரம் காமிக்கும். இதை எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது சேட் ஜிபிடி டியூட்டோரியல் ஒன்று செஞ்சுருக்கேன். ஹவு டு யூஸ்ன்னு டெமோ வாக் த்ரூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறது மூலமாக நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது சேட் ஜிபிடி ஃபுல் டியூட்டோரியல். ஒரு ஃபுல் ஹவு டு யூஸ் கைடு சேட் ஜிபிடிக்கு பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இது ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் சேட் ஜிபிடி. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை, ஏன்னா ப்ரோ மெம்பர்ஷிப் $20 per month. நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது சேட் ஜிபிடியில் இருக்கிற எல்லா ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் அதை எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு புது அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்லேருந்து காமிக்கிறேன். நீங்கள் ப்ரோ மெம்பர்டு ஃபீச்சர்ஸ் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை இதை மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுறதுல டியூட்டோரியல் பார்க்கணுன்னா அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போவேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் சேட் ஜிபிடியோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பேஜ். ஒரு சின்ன பாயிண்ட், நீங்கள் இப்போ புதுசாக இந்த வீடியோவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேட் ஜிபிடி பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியலை, இல்லை டவுட் சில இது இருக்குன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வரணும். இதுதான் வாட் இஸ் சேட் ஜிபிடி ஆஃப் 2025. ஏன்னா 2022லேருந்து இப்போ சேட் ஜிபிடிக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுலேருந்து தான் இந்த ப்ராக்டிக்கல் டெமோ. ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது தான் சேட் ஜிபிடியோட அஃபிஷியல் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக நாங்கள் ஏற்கனவே ஏஐ ஏஜென்ட்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு ஏஐ மாடலுங்கிறது சேட் ஜிபிடிங்கிறது, அதை வச்சு சேட் பண்ணுறது வழிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க, நாங்கள் இது எல்லாமே இன்டெப்த்தாக பார்ப்போம். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை இங்கே காமிக்க போகணும். சம் ஆஃப் த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, இது எதெல்லாம் ஃப்ரீயில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். மெயினாக நாங்கள் இங்கே கீழே பார்க்க போகிறது இந்த பிளானிங் செக்ஷன்ஸ் தான். இது தான் ப்ரைஸிங் பிளான். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோட்டலி ஃப்ரீ.
ஒரு இடன் காசு எதுவுமே இல்லை, $0. இது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னா, அக்சஸ் டு GPT-4o மினி மாடல்னு ஒன்று வருது. GPT-4o நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்ட் லேட்டஸ்ட் பெரிய மாடல், ஹை குவாலிட்டி ரிசல்ட்ஸ். இது அதில் ஒரு மினி வெர்ஷனை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. அது போக வாய்ஸ்லேயே ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் மோட் வந்துடுது, அட்வான்ஸ் வாய்ஸ் மோட் உங்களுக்கு கொடுக்கல. இதுலேயும் நான் ஸ்டாண்டர்ட் வாய்ஸே அக்சஸ் பண்ணுற சொல்லித்தரேன். அதே மாதிரி அட்வான்ஸ் வாய்ஸ் மோட்லேயும் என்ன டிஃப்ரென்சஸையும் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். லிமிட்டட் அக்சஸ் டு 4 மாடல்லையும் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறாங்க, ஆனால் லிமிட்டட் அக்சஸ் கொடுக்குறாங்க. போக ஃபைல் அப்லோட் இதுலேயுமே கொஞ்சம் லிமிட்டட் அக்சஸ்ன்னு போட்டுருவேன். இது எல்லாமே ரியல் லைவ் ஆப் அப்போ கஸ்டம் ஜிபிடியை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அக்சஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே ஃப்ரீ மாடலில் இருக்குது. இப்போ இதை ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது 2 வழி இருக்குது. ஒன்று டிரெக்டாக நீங்கள் chatgpt.comங்கிற வெப்சைட்டுக்கு போகலாம், இல்லை இந்த ஜிபிடி எடுத்துகிட்டு வெறும் chatங்கிற .comக்கு போனாலும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட முடியும். 2ல் எதில் வேணாலும் வந்து கொள்ளலாம். ஒரு எனி வெப் ப்ரௌசர் நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயோ இல்லை மொபைலில் யூஸ் பண்ணி இதில் வந்து கொள்ளலாம். வந்தோடனே டிரெக்டாக இது தான் இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே அக்கௌண்ட்டே இல்லாமல் கூட சாட் ஜிபிடியை ஸ்டார்ட் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ட் மெனு இங்கே இருக்குது. இதில் டிரெக்டாக வந்து நீங்கள் என்ன வேணாலுமே சாட் ஜிபிடியில் கேட்டால் ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கிறது இது 4o மினி மாடலை யூஸ் பண்ண போகிறீங்க. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிட்ட வந்துட்டு வாட் இஸ் சாட் ஜிபிடி நான் வந்து கேட்குறேன்னு வச்சா, நான் அக்கௌண்ட்டே இல்லாமல் கூட டிரெக்டாகவே ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம். டிரெக்டாக வர்றீங்க, எல்லாத்தையுமே டைப் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஸ்பான்ஸ் வரும். ஆனால் பெட்டர் இது வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரீ அக்கௌண்ட்னாலும் க்ரியேட் பண்ணுறது. ஏன் ரீசன்னா கொஞ்சம் சேட் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும், ஜிபிடி யூஸ் பண்ண முடியும், அப்படி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் குவிக் நெசசரி நீடுக்கு இமீடியட்டாக வந்து செக் பண்ணோன்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து சைன் அப்புங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நாம் க்ரியேட் பண்ணணும். இதுலேயும் போனோன்னே ஒன்று இமெயில் அட்ரஸ் மூலமாக க்ரியேட் பண்ணலாம், இல்லை மொபைல் ஃபோன் வச்சு க்ரியேட் பண்ணலாம் நம்பர், இல்லை கூகுள் அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை வச்சு 1 கிளிக்கில் ஆத்தரைஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து டிஃபால்ட் இமெயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன். நான் என் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டேன். அடுத்து பாஸ்வேர்ட், இங்கேயும் நீங்கள் உங்கள் ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து அட்லீஸ்ட் 12 கேரக்டராக இருக்கணுமா, அது ஒரு நெசசரி ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணி அது ரிக்குவயர்மெண்ட் மெட் ஆனோன்னே இப்படி செக் மார்க் காமிக்கும். அப்போ கண்டினியூங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வருது ஒன்று வெரிஃபிகேஷன் கோடு. இப்போ நான் வந்து இந்த இமெயிலில் போயிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அது வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன் இந்த கோடை. கண்டினியூ. இப்போ என் நேம் கேட்குது, ஸோ பர்த்டே கேட்குது. ஸோ ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் லீகலி இது ஒரு 18 வயசுக்குள் சின்னன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் அலவுட், 12 வயசுனா இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் லீகல் ஏஜை வச்சு தான் அந்த டேட்டா கண்ட்ரோல் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கேட்குது பர்த்டே, இதுலேயுமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னவோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ பேசிக் அக்கௌண்ட் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸ் ரொம்பவே பிளாங்காக இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரீ வெர்ஷனில் இன்னுமே பிளாங்காக இருக்குது, ப்ரோ வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். இது பேசிக்காக மெனுவை டாகிள் பண்ணுறது, இது பண்ணுறது. பேசிக்காக இங்கே என்ன சேட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வாட் இஸ் ஆப்பிள், நான் ஒரு கன்வர்சேஷன் இங்கே பண்ணுறேன், டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெஸ்பான்சஸ் இங்கே டைப் ஆகி வருது. பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரிப்ளை போகலாம், இல்லை இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இல்லை சாட் ஜிபிடிக்கு நான் வர்றேன், நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப வரேன்னா அந்த இடத்துல இந்த ஓப்பன் சைட் பாரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் பண்ண அந்த சேட் இங்கே காமிக்கும். ஸோ இந்த சைடில் என்ன காமிக்கணும், நீங்கள் பண்ணுற எல்லா சேட்டோட ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்கும். நான் எப்போ அதை திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை அப்போ கிளிக் பண்ணி நான் திரும்ப பார்த்துக்கொள்ள முடியும்.
கண்டினியூவும் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப நான் சேட் ஜிபிடிக்குள்ளே போகிறேன். அது போக எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ் இருக்குது. இது கொஞ்சம் தாண்டி வருவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த செக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சேட் ஜிபிடின்னு காமிக்கிறது தான் என்ன மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு அவங்க பை டிஃபால்ட் ஒரு மாடல் செலக்ட் பண்ண விட்றாங்க. அது மட்டும்தான் அலவுட். நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பர் போனால் தான் வேறு சேட் ஜிபிடி மாடல் எல்லாமே செலக்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே ரிமெம்பர் பண்ணாத சேட் எதையுமே நான் இப்போ கேட்க போகிற கொஷனை பற்றி ஹிஸ்ட்ரி எதுவும் ரிமெம்பர் பண்ணாதன்னு நினச்சிங்கன்னா இந்த டாகில் ஓப்பன் பண்ணோன்னா டெம்பரரி சேட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் என்னென்னா நீங்கள் கிளிக் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எதுவுமே இங்கே சேவாக இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்காது. மெமரிஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணாது. நான் மெமரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அவங்கள ட்ரெயின் மாடலுக்கு பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. ஆனால் நீங்கள் என்ன கேட்டாலுமே அது எங்களுக்கு காமிக்கும். அந்த டேட்டாவை 30 டேஸ்க்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போங்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க வச்சுக்கிட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ சேட் ஜிபிடி திரும்ப நான் நார்மல் மோடுக்கே போய்க்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் ஆஸ்க் எனிதிங் இன்புட் பார். பேசிக்காக சேட் ஜிபிடியில் என்ன நீங்கள் கேட்கறதுனாலும் பேசிக்காக இதில் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசிக்காக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏஐ நான் கேட்குறேன். அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே ரெஸ்பாண்ட் ஆகுதா. அது நான் கேட்குற கொஷனாக இருக்கட்டும், என்ன டாஸ்க் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் ப்ரோக்கன் இங்கிலீஷ் பண்ணலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொடுக்கலாம், எதுனாலுமே ஏஐ பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலேருந்து ரிப்ளை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கொடுக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்க போகிறேன், இல்லை வேற ஒரு டிஸ்கஷன்னா நீங்கள் ஆப்வியஸாக வேற ஒரு இதுக்கு போகலாம். போயிட்டு திரும்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை யூ கேன் கம் பேக் டு அந்த கன்வர்சேஷனுக்கே வரலாம். இதுலேயுமே இந்த 3 டாட் ஆப்ஷனை வச்சிங்கன்னா இந்த இதை ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஒரு பர்சனுக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு இந்த இதை கொடுத்து நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறதையும் விரும்புனீங்கன்னா இதை ஆப்வியஸாக ஷேர் பண்ணலாம். க்ரியேட் லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவரபிள் கொடுக்கலாம். ஏன்னா வச்சிங்கன்னா பப்ளிக்காக மற்றவங்க கூட இதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னும் ரீநேம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏஐ கொஷன். நீங்கள் என்ன வேணாலும் அதை ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஆர்கைவ் பண்ணிங்கன்னா பேசிக்காக ஆர்கைவ்டுக்குள்ளே போயிடும். டிலீட் பண்ணல, பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இங்கே எனக்கு காமிக்காதுங்கிற மாதிரிக்கு நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோன்னே பேசிக்காக சேட் ஜிபிடியில் இப்போ நீங்கள் டைப் பண்ணதுக்கு பேர் கொஷனாக இருந்தாலும் அது எல்லாமே ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது ப்ராம்ப்ட். இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கு ரிப்ளை இங்கே வந்திருக்குது. அது ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுவும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் லவுடுங்கிறது இதை கொடுத்தா இந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இதை மற்றினா காப்பி டு கிளிப் போர்ட். நீங்கள் இதை என்னென்னலாம் இங்கே டெக்ஸ்ட் வந்திருக்கோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். நீங்கள் அப்புறம் இதை கொண்டு போய் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து இது வந்து ஃபீட்பேக் சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அது கொடுத்துருக்குன்னா ஓப்பன் ஏஐ சேட் ஜிபிடியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் நல்லது வந்தால் குட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், பேட் ரெஸ்பான்ஸுக்கு பேட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் போகும். பேட்னு சொன்னால் சொல்லுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணலை, இது என்னத்தை பிழை விட்டுச்சு, அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆப்வியஸாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கேன்வஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து சேட் ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது. கேன்வஸுங்கிறது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல் இதில் லோட் ஆகும். இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணுமோ சும்மா இங்கே கேட்கவும் செய்யலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன்கள் இதுன்னு சொன்னால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் அப்போ இங்கே வச்சுக்கிட்டு ஹைலைட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணமோ அந்த இதுகளை ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ வெர்ஷனில் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ப்ரீமியம் வெர்ஷனில் நிறையவே அவைலபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷனை செலக்ட் பண்ணி அதை மட்டுமே டியூன் பண்ணுறதுக்கு இருக்கும். இங்கே ஆப்ஷன் டிசேபிள் ஆகிட்டு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் இது எல்லாமே எனேபிள். நான் ஒரு ப்ரீமியம் மெம்பர். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் இங்கே காமிக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் என்ன வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து டாக்குமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு சேஞ்ச் இந்த இன்ட்ரடக்ஷன்
கொடுத்தேன்னா இப்போ என்ன ஐடியா ஐ வாண்ட்னா இதில் எடிட் நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம். மற்றது எல்லாமே அப்படியே வரும், இன்ட்ரடக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸாக மாறிட்டு ராதர் தென் சேட் இன்டர்ஃபேஸில் இருந்து. ஸோ அந்த இது தான் கேன்வஸ். இப்போ எதுனாலுமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இந்த பட்டன் மாறிட்டு அந்த ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம் இன்கேஸ் லோ ஆகுதுன்னா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணனா திரும்ப நான் சேட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடலாம். திரும்ப இந்த டாக்குமெண்ட்டை எப்போ கிளிக் பண்ணாலும் நான் கேன்வஸ் மோட் போயிடலாம். ஸோ அதுதான் இந்த கேன்வஸ்ட இது. இப்போ நாங்கள் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறோம், ரிப்ளை வருது, கன்வர்சேஷன் எதுனா சேட் ஜிபிடிக்கு மெமரின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பேசுனது எல்லாத்தையுமே அது ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சேட்டுக்குள்ளே. ஸோ இந்த சேட்டில் இப்போ இந்த சேட்டில் இதுக்கு தெரியும் ஏற்கனவே நான் ஆப்பில் பற்றி தான் பேசுகிறேன்னு தெரியும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் வெறும் இந்த கொஷனை கேட்குறேன்னா ஏஐக்கு இது எதை பற்றினது, எதை அவங்க கிட்ஸுக்கு நல்லமானு கேட்குறான்னு தெரியாது. ஆனால் இங்கே நான் ஏற்கனவே ஆப்பிள்னு கொடுத்து அது ஆப்பிளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சனால இப்போ நான் பார்த்து கொஷன் கொடுக்குற நேரம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிளை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கொள்ளும். அதுலேயும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது இன்டெலிஜென்ட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆப்பிள்னு சொன்னாலும் ஃப்ரூட்டுன்னு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அப்புறம் டெக்னாலஜிக்கல் கம்பெனி ஆப்பிளை பற்றி சொல்லுது, கம்பெனியை பற்றி சொல்லுது. ஆனால் நான் இங்கே டேஸ்ட் குட் ஃபார் கிட்ஸ்ன்னு கேட்டோன்னே அதே ரெகக்னைஸ் பண்ணி நான் ஃப்ரூட்டை பற்றி தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சு அதை பற்றின எக்ஸாம்பிளை தான் கொடுக்குது. ஸோ பெட்டர் யூ கேன் சி ஏஐ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ கீப் ஆன் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே எப்போ புது சேட் போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இங்கே இன்னொரு சேட். இன்னொன்று என்ன பண்ணலான்னு நீங்கள் பண்ண சேட் எல்லாமே எடிட்டபிள். ஸோ இப்போ இந்த கொஷன் எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸுக்கு பதில் நான் பேபி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த ரிப்ளை அழிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ராய் ஆயிரும். இதுக்கு மேலே இருக்கிற ரிப்ளைஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு சென்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்ளை போயிட்டு திரும்ப புதுசாக ஒரு ரிப்ளை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புது ரிப்ளை வந்துட்டா இப்போ பேபிஸை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது. இது தான் இந்த ஸ்டாப் ஐக்கான் நான் சொன்னது. இப்போ நான் ஸ்டாப் கொடுத்தேன்னா இது பாதிலேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆக விட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 out of 2ன்னு காமிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போனால் இப்போ அது சொல்லுது ஃபஸ்ட்டு வெர்ஷன்னா இந்த இது தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் கொடுத்த ரெஸ்பாண்ட். இப்போ செகண்ட் வெர்ஷனை பார்க்கணுன்னா இந்த இதுக்கு இது கொடுத்தேன்னு சொல்லி அப்போ அது ஒரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணாவது லாஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒன்று ட்ரை அகெயின் இருக்குது. ஸோ இந்த இன்புட் எனக்கு டெக்ஸ்ட் அவுட்புட் பிடிக்கல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணால் கம்ப்ளீட்டாக வேறு டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு லே அவுட்டில் வேறு ஸ்ட்ரக்சர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ட்ரை அகெயின் கொடுக்கலாம். இல்லை இதை இந்த கொஷனை கூகுளில் வெப்பில் சர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் பிங்கா அவங்களோட ஓன் வெப் சர்ச் இன்ஜினை வச்சு அவங்க சர்ச் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுலேயுமே இந்த 4 இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கொடுத்துட்டு நான் ட்ரை அகெயின் கொடுத்தா ரொம்ப லிமிட்டடாக அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கு 4 மெயின் மாடல் லிமிட் ஆயிரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேற ஒரு வெரைட்டி செக் பண்ணி நான் இது பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆகுது. நான் ஸ்டாப் இங்கே பண்ணுறேன்னா நான் இதை கிளிக் பண்ண ஸ்டாப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா பாதியோடய ஸ்டாப் ஆகிட்டு. சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் கண்டினியூ ஃப்ரம் யூ லெஃப்ட் ஆஃப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக பண்ணுறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். ஸ்டாப் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட்லேருந்து திரும்ப ரைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கன்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியே நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப நான் ஸ்டாப் பண்ணுறேன். அட்டாச் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. இங்கே தான் என்னென்னா நீங்கள் எந்த ஃபைல்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணி அதிலிருந்து ஒரு கன்வர்சேஷன் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று கூகுள் டிரைவோட கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம், இல்லை அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான் மியூசிக்னு ஒரு சின்ன லோகோ ஐகான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சாட் ஜிபிடிட்ட கேட்கலாம், இந்த இமேஜ் ஃபைலை வச்சு என்ன வேணாலும் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல்
அந்த இமேஜையும் வச்சு கேட்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் மியூசிக்னு கண்டுபிடிச்சிட்டு போய் கலர்ஸை இது பண்ணுது, பிராண்டை பற்றின கேட்டதுனால பிராண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுக்கு அப்புறம் வியூ டூல்ஸ்ன்னு இருக்குது. கிளிக் பண்ண பிக்சர், இதில் வந்து பிக்சர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் பிக்சர்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு இமேஜ் இல்லாட்டினா டிசைன் ஜென்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு இங்கேயுமே நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ண பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கும். இந்த டவுன்லோட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இங்கேயுமே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் எடிட்டிங் கேன்வஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இப்போ இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் இது பண்ணால் ட்ரை அகெயின் கொடுத்தோம்னா இன்னொரு இமேஜ் அதை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணும். இல்லை இதை கூட நீங்கள் எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஆஸ்க் பண்ணலாம். ஸோ இங்கே இடத்துல இமேஜ் இந்த வியூ டூலில் இருந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறேன்னா பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஹியூமன் ஃபேஸ் வேணுன்னா நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா அதிலேருந்து கொடுக்கும். அடுத்து சர்ச் வெப்னு ஒன்று இருக்குது. அந்த சர்ச் ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இது என்னன்னு சொன்னால் இப்போ நான் கேட்குறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கேட்குறது ஜென்ரல் ChatGPT நாலேஜ் பேஸை வச்சு அதை ஆன்சர் பண்ண போகுது. அதுக்கு தெரியலைன்னு சொன்னோன்னா வெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அது தெரியுதான்னு தேடிச்சு. அதுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்பில் போயிட்டு வெப்பில் இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இந்த வெப் ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறது ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்ச் பண்ண போகிற நேரமே வெப்பை போட்டுட்டு வாட் இஸ் த லேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், டெலிபரேட்டாக அதை ஆன் பண்ணுறதுனால நான் ட்ரிகர் பண்ணி நான் சொல்கிறேன், நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ஸே மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன்சர் வந்துச்சு. இது கீழே போகிற நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா வெப் ரிசல்ட்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் வருது. டீட்டெயில்ஸு எங்கே இருந்தால் அந்த இதை கண்டுபிடிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கே போவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காமிக்குது. இன்ஸ்டாகிராம் நோவா ஃபாஸ்ட்டு 10 டைம்ஸ் அப்படி காமிக்குது. இங்கே எல்லாமே போட்டு வெரிஃபிகேஷன். ஸோ சர்ச் பட்டன் ஆன் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது சர்ச் பண்ண ட்ரை பண்ணும். இங்கே கேன்வஸ் ஏற்கனவே பார்த்தது. இதில் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீச்சர் இது பேசிக்காக வந்து வாய்ஸ் மோட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்னீக் பீட் அட் அட்வான்ஸ் வாய்ஸ் மோட். அது வந்து சொல்லுது, ஏன்னா நான் ஃப்ரீ மெம்பராக இருக்கிறேன், ஒரு மந்த்லி ப்ரிவ்யூ தான் ஷார்ட் பீரியட் நேச்சுரல் கன்வர்சேஷன் அப்புறம் பர்சனலைஸ்ட் யூ ஆன் கண்ட்ரோல். ஸ்டார்ட் பண்ணோன்னே அட்வான்ஸ் வாய்ஸ் மோட் தான் வரும். ஆனால் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்ட்ரோல் இருக்குது, மேனேஜ் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் மோடாக ஓப்பன் ஆகிட்டு இது லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நார்மல் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரியே பேசலாம். ரிப்ளையும் அது பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்ளைஸ் எல்லாமே தனியாக ஒரு சேட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நான் அட்வான்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இதை என்ன பண்ண விட மாட்டேங்குது பேசிக்காக. அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் நியூ வாய்ஸ் செட் ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ட்ரையல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸிட் பண்ணுறேன்னா எண்டு கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட் எண்டட்னு காமிக்குதா, இந்த மாதிரி காமிச்சுக்கொள்ளும். இந்த இடத்துல எல்லாமே காமிப்பு. கடைசியாக கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பிளான். ஆப்வியஸாக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சா எந்த டைம் வேணாலும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ஜிபிடிஸை பார்ப்போம். ஏற்கனவே நான் ஜிபிடிஸ் என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். இந்த எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற நிறைய ஜிபிடிஸ் காமிக்கும். ஒன்று டாப்பில் இருக்கிற ஜிபிடி எல்லாமே இங்கே காமிக்கும். இல்லை உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு போட்டு தமிழ் சம்மந்தமாக எதுவும் ஜிபிடி இருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படிங்கிற பார்க்குற நேரம் இந்த ஒவ்வொரு ஜிபிடி வந்து இதுலேயே 1 2 3 இது வந்து கிரியேட்டரோட பேர், இது ஜிபிடி டைட்டில், இது அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக எவ்வளோ தடவை அந்த ஜிபிடி யூஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக இதெல்லாம் யூஸ் ஆகிருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப பாப்புலர் ஜிபிடினா ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சிஓன்னு அடிக்கிறேன், இந்த டைட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000
8 லட்சம். ஸோ கிட்ஸி ஹவ் பாப்புலர் இதுன்னு அதில் இருந்து நீங்கள் போய் உங்களுக்கு என்ன ஜிபிடி பிடிச்சிருக்குதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணால் அந்த ஜிபிடியோட மோர் டீட்டெயில்டு ஒரு பாப்அப் விண்டோவில் உங்களுக்கு காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் க்ரியேட் பண்ணது, அவங்களோட வெப்சைட், எனி லிங்க்டின் ப்ரொஃபைல், டைட்டில், ரேட்டிங் டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கு, எந்த ரேங்க்கில் இருக்குது, எவ்வளோ இது ரேட்டிங்கில் எவ்வளோ பேசிக்காக நடந்திருக்கு, அது போக இந்த பர்சன் வேறு ஜிபிடி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி காமிக்கும். ஸ்டார்ட் சாட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொன்னால் இந்த ஜிபிடி 4ங்கிற ஆப்ஷன் போய் இந்த ஸ்பெசிஃபிக் வந்துட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மாற்றி இப்போ நம்ம என்ன கேட்டாலுமே இந்த ஜிபிடி வச்சுருக்க கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட்டு, டேட்டா பேஸ் அதுகளை வச்சு எங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கொடுத்தா இதை நான் வந்து ஜென்ரலாகவும் கொடுக்குறேன்னு வைங்களேன். நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி ஜென்ரலாகவும் இதை கேட்குறேன். கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது இப்படி எனக்கு ஆன்சர் எழுதி கொடுக்குது. பார்ப்பேன் என்ன ஆன்சர் எழுதி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது. இதை நான் கொடுக்குற நேரம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி எப்படி ட்ரெயின்டாக இருக்கும், இது ஒரு எஸ்சிஓ ஜிபிடி, அதனால ஃபோக்கஸ் கீவேர்ட் கொடுத்துருது, என்ன பெர்மாலிங்க் ஸ்லக் யூஸ் பண்ண, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருது, ஆல் டேக்மெண்ட்ஸ் கொடுத்துருது. அது பற்றி பார்த்தீங்கன்னா 10 ரீசன், அது போக ஸ்ட்ரக்சர், கண்டென்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜிபிடி இது தான் சொல்கிறேன். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொரு ஜிபிடி ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிருக்கும். அந்தந்த ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிபிடி இது வந்து எஸ்சிஓவாக ட்ரெயின் ஆகிருக்கிற ஜிபிடினால எஸ்சிஓ பேஸ்டாக பிளாக் எழுதி கொடுக்குது. ஸோ ஒரு ஜிபிடிக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நான் இங்கே இதை ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே போய் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிரியேட்டிங் ஆப்ஷன் ப்ரோ மெம்பர்ஷிப்பில் இருக்குது. நீங்கள் வந்து யூசேஜ் மட்டும் ஃப்ரீ மெம்பரில் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் இருக்குது, எடியூகேஷன் இருக்குது, ரிசர்ச் அனாலிசிஸ், அப்படி எது வேணுமோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் இங்கே கிரியேட் ஜிபிடி ஆப்வியஸாக பிளாக் ஆகிருக்கு, ஏன்னா நீங்கள் ஃப்ரீ மெம்பர். அப்புறம் இது தான் மெனு ஆப்ஷன். மெனு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மை ஜிபிடிஸ் காமிக்குது, ஆனால் உங்களுக்கு அலோவ் பண்ணாது ஃப்ரீ மெம்பர்னால. செட்டிங்ஸ்குள்ளே போய் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒன்று சிஸ்டம் டிஃபால்ட்டு, இல்லை டார்க் மூட் வேணால் டார்க் மூட் ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது பார்த்துட்டு ஷோ கோடு, ஃபார் எக்ஸாம்பிள் கோட் வந்து டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணலாமா, இல்லை லாங்குவேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர்டாக மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்கிற டெக்ஸ்ட் கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆர்கைவ் டெக்ஸ்ட்டு, நான் சொன்ன மாதிரி இங்கே ஆர்கைவ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கைவ் சேட்டெல்லாம் இங்கே பார்க்கலாம். எல்லா சேட்டையுமே ஒரே நேரத்தில் ஆர்கைவ் பண்ணுறனால முடியும், எல்லா சேட்டையும் ஒரே நேரத்தில் டிலீட் பண்ணுறனாலும் இங்கே முடியும். பர்சனலைசேஷன் செக்ஷனில் வந்தீங்கன்னா இப்போ இந்த சேட் ஜிபிடியை வந்து கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் இன்புட் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் போனால் சேட் ஜிபிடி வந்து நான் என்ன எப்படி கூப்பிடணும், ஸோ இங்கே அப்படி கொடுக்கலாம். அப்புறம் யூடியூப் கிரியேட்டர் என்ன சேட் இருக்கணும், ஏதாச்சும் நீங்கள் இதில் ஓன் இதுகளையும் செலக்ட் பண்ணால் இல்லை ஓனாகவும் எழுதலாம். நீங்கள் என்ன கேஷுவலாக எழுதலாம், ஃபார்மலாக எழுதலாம், என்னென்ன வேணும், என்ன உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னா அங்கே கொடுக்கலாம். அட்வான்ஸ் சர்ச் என்னென்னலாம் நம்ம கேன்வஸ் எதுக்குமே வேணான்னா நீங்கள் இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா எதுலையுமே வராது. எனேபிள் ஃபார் நியூ சேட் அப்படி எல்லாமே இங்கே கொடுத்துடலாம். கொடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். மெமரி வந்து எப்படின்னா நீங்கள் டாக் பண்ணுறது, நீங்கள் பேசுகிறது எல்லாமே சேட் ஜிபிடி ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக மெமரி அப்டேட்டுன்னு வரும். ஸோ இஃப் ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சேட் ஜிபிடி என்னென்னா மெமரி அப்டேட்டுன்னு வரும் நீங்கள் பேசுகிறதை வச்சுட்டு. அப்படி எல்லா மெமரிஸுமே ஒரே இடத்துல பார்க்குற இடம் பேர் தான் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ்ங்கிற இடத்துல வரும். ஸோ நீங்கள் என்ன ஆகுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணுறது மூலமாக அது பெட்டர் ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஏன்னா உங்களை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அது ரிமெம்பர் பண்ணிட்டுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாப் சம்மந்தமாக டவுட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு. அப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற டெக்ஸ்ட்டு வந்து இங்கே அப்பியர் ஆகும். அதை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜாபில் டவுட் கேட்குறது நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கண்டுபிடிச்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் அந்த மெமரிஸே யூஸ் பண்ணாதுன்னு சொன்னால் ஒன்று டெம்பரரி இது போய் சேட் பண்ணணும், இல்லைன்னா இங்கே வந்து அந்த மெமரியை இங்கே டிலீட் பண்ணிடலாம். இல்லை பல்காக டிலீட் பண்ணுறேன்னா கிளியர் ஆல் மெமரிஸ் கொடுத்து எல்லா மெமரியுமே ஒரே நேரத்தில் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீச் கண்ட்ரோல். ஸ்பீச் கண்ட்ரோலில் வாய்ஸ் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கொள்ளலாம். ஆட்டோ டிடெக்டில் நீங்கள் யூஸ்வலாக மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜில் பேசுவீங்களோ அதை வேணால் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் தான் பேசுவேன்னா தமிழ்,
டேட்டா கண்ட்ரோலில் வந்துட்டு இதில் வந்து இம்ப்ரூவ் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் உங்கள் டேட்டாவை எல்லாத்தையுமே ஃபுல்லாக ChatGPT கொடுக்கறது தான் டிஃபால்ட். இல்லை இதை கிளிக் பண்ண டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஆனாலுமே அவங்க ஒரு அளவு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஷேர்ட் லிங்க்ஸ், நான் இது வரைக்கும் என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன்னு ஒரே விண்டோவில் பார்க்கணுன்னா இதில் பார்க்கலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட் டேட்டா இல்லை டிலீட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. பில்டர் ப்ரொஃபைல், இது என்னென்னா பேசிக்காக இப்போ உங்களுக்கு அக்சஸ் இல்லை ஜிபிடி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ரோ மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பில்டர் ப்ரொஃபைல் லிங்க்குகளையுமே இங்கே பண்ணலாம். உங்கள் நேம் கஸ்டமைஸ் பண்ணலாம், அப்புறம் வெப்சைட் ஒரு லிங்க் பண்ணலாம், லிங்க்டின், கிட்டப், எக்ஸ் ப்ரொஃபைல் லிங்க் பண்ணலாம், இமெயில், அது எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். பில்டர் ப்ரொஃபைல் ப்ரோ மெம்பருக்கு மட்டும்தான் இது யூஸு, ஃப்ரீ மெம்பருக்கு யூஸ் இல்லை. கனெக்டட் ஆப்ஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூகுள் ட்ரைவ், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே காமிக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. ஸோ மல்டி ஃபேக்டர், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா 2 ஃபேக்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை லாக் அவுட், ChatGPT இந்த அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸில் லாகின் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் இது எல்லாமே லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே ChatGPTயில் எல்லா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இப்போ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ரியேட்டிவ் ப்ராம்ப்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ப்ரோ மெம்பர்ஷிப்பில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.